தொடர் விடுமுறை முடிந்து ஏராளமானோர் சென்னை, கோவை நோக்கி செல்வதால் ஈரோடு, விஜயமங்கலம் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், வணக்கம். சுமார் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு? நிலைமையை ஓரளவுக்கு சீராக்க ஏதேனும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? களச்சூழல் என்ன சதாசிவம்? வணக்கம். அதாவது தமிழகத்தில் பள்ளிகளுக்கான காலாண்டு தேர்வு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதே தொடர்ந்து பார்த்தோம்னால் கடந்த 2 தினங்களாக ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கொண்டாடப்பட்டது. மேலும் இதையடுத்து சனி மற்றும் ஞாயிறு தினமான 4 நாட்கள் தொடர் விடுமுறை என கொண்டாடப்பட்ட நிலையில் தற்போது அன்றாட பணிக்கு திரும்புவதற்காக அனைவருமே தங்கள் சொந்த இடத்திற்கு, சொந்த ஊருக்கும் சரி அல்லது இருப்பிடத்திற்கும் சரி வாகனங்களிலும் பேருந்துகளிலும் அதிக அளவில் செல்வதால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக சுங்கச்சாவடிகளில், தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இதே போன்றுதான் இந்த சூழலும் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் கோவை, சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் காணப்படுகிறது. இந்த சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஈரோட்டிலிருந்து கோவை செல்வதற்காக 2 கிலோமீட்டர் தூரமும், அதே போல கோவையிலிருந்து சேலம், பெங்களூரு ஆகிய ஊர்களுக்கு செல்வதற்காக 2 கிலோமீட்டர் தூரமும் வரை என இருபுறமே சுங்கச்சாவடியின் இருபுறமே கார், கனரக வாகனம், பேருந்தாகட்டும் என அனைத்து வாகனங்களும் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த சூழலிலும் சற்று சாரல் மழை பெய்வதாலுமே போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. அதாவது ஒரு வாகனங்கள் கடந்து செல்ல 5 முதல் 10 நொடிகள் பாஸ்டாக் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்கேன் செய்து அனுப்பப்பட்ட போதிலும் இன்றுடன் விடுமுறை நிறைவு பெறுவதால் சுங்கச்சாவடியை கடப்பதற்காக வாகனங்கள் வரக்கூடிய வாகன எண்ணிக்கை 1 நிமிடத்திற்கு 10 வாகனங்கள் என்ற சராசரி அளவில் வாகன எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இருப்பினும் இது போன்ற தொடர் விடுமுறை காலங்களில் சுங்கச்சாவடிகளில் ஸ்கேன் செய்யும் முறையோ அல்லது வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் செல்லும் வகையில் மாற்று வழியை கையாள வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி சதாசிவம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.